வாயில இருந்து வர்ற வாட்டர் ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணு. ஏதோ வந்தது வந்துட்டீங்க, அதை விட்டுட்டு இங்கே பெர்மனண்டா தங்கணும்னு நினைச்சீங்க, லைஃபே ப்ராப்ளம் ஆயிடும். உங்களுக்கே தெரியும், நீங்க சொன்னாதான் நான் வெளில போவேன். ஒருத்தவங்களாச்சும் கலாச்சி நிக்க வச்சிங்க, என்ன கம்மு நிக்க வச்சிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க, அதான் கொஞ்ச நேரம் பாக்குறேன். தேங்க்யூ. அடிக்கடி இப்படி காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப வெக்கப்பட்டுருவேன். இருந்தாலும் நான் வெளில போவா, ஃபேமிலியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே ஒரு தடவை பார்த்து பேசிருந்தப்பா. சரி போங்க. தேங்க்யூ தேங்க்யூ பிக் பாஸ். தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். ஒண்ணும் இல்லடா, என் பொண்டாட்டியோட அழகுல நான் மயங்கி விழுந்துட்டேன். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லிருக்கிறேன். இந்த ஆக்ட் குடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இரு இரு, என்ன பெத்த எங்க அம்மா. சரி சரி, ஒண்ணும் இல்ல. தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஐயோ, நம்ம லவ் ஸ்டோரியில நிறைய தடவை நல்லா வரல. எதுவுமே வரல. சரி ஓகே, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. கலர்லாம் பயங்கரமா இருக்கு. அது முன்னாடியே வச்சிருந்ததுதான். நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகிருக்காயா. ஊருக்குள்ள ரொம்ப போய, இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச். தங்கம், அதாவது நான் சொல்லவா, இந்த உலகத்துல நான் வெளியில வந்தோன்னா ஒரு நிமிஷம் நான் தனியா விட மாட்டேன். தங்கம் நல்லா மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. வைஃபை இவ்வளவு நீங்க கூடயே தான் இருப்பீங்க, ஆனா ஜோன் அவுட்லயே இருப்பீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. பாரு, அப்படியே நின்றாத. வர்றவங்க போறவங்க எல்லாம் வீரபத்ர சேலன்னு நினைச்சிட்டு உன் வாயில பெண்ணை அடிச்சிட்டு போயிட போறாங்க. வெளியில எப்படி போயிட்டு இருக்கு? வெளியில வெளியில எப்படி போகுதுன்னா என்னால சொல்ல முடியாது. மௌன விரதமா? அது வந்து அத்தை எப்படி ஜாலியா இருக்காங்களா? ஜாலி. அவங்க என்கிட்ட சொல்லி ஆரம்பிச்சாங்க, மாமியார தேடலன்னா நான் இருக்கு, அத்தை எப்படின்னு விக்கியா கேக்குதா நான் பாக்குறேன். ஐத்ரி நடிச்சு மாப்பிள்ளை கிட்ட சொல்றேன், கொஞ்சம் கரெக்டா பண்ணிட்டாரு. ஆக்சுவலா எனக்கு வேற யாரையோ பாக்குற மாதிரி இருக்கு. ஐ மீன் லைக் யூ லுக் வெரி டிஃபரெண்ட். நீ உள்ள வந்ததுக்கு இப்பயும் என்னப்பா, போன வாட்டி நான் பாக்குறப்ப ஆள் ரொம்ப அழப்பா இருந்த, இப்ப லீனா சவுக்கு குச்சி மாதிரி ஆயிட்ட. இன்னும் பயப்படாத, இங்க வர கோவம்ல நான் வெளில வந்து காட்டலாம் மாட்டேன். இல்ல ஆக்சுவலா இப்போ நீங்க ரொம்ப இமோஷனலா, நீங்களும் ரொம்ப எமோஷனல் டைப், பட் நீங்க ரொம்ப எமோஷனலா இருந்து பார்த்தா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி, இப்ப எதுக்கு அவார்டு ஃபங்க்ஷன் வந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிற? நீங்க வீட்டுக்குள்ள போறீங்களா, விக்ரம் மழை வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை சொல்லி அனுப்பிச்சாங்க. நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கும் போது நீங்க ரொம்ப கில்ட் கான்சியஸ்ல போயிட்டு நீங்க உங்களை நினைச்சு ரொம்ப அப்செட் ஆகி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, செட் ஆகாது, நீ எல்லாம் மிடிலே போ. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். எனக்கு ரொம்ப தங்கம், நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அஞ்சம்மா, உன்னைய பார்த்து எவ்வளவு நாளா ஆகுது, எப்படிமா இருக்க? வெளில போயிட்டு வெக்கேஷன்லாம் போனேன். சரியா, அது வெளியில வந்து பாத்துக்கலாம். என்ன சொல்லுதாய் நான் சொல்றது? ஏற்கனவே 3, இதுல வேற 4 புள்ளிக்கு அடி போறாரு. நான் பதட்டத்துல வந்து நான் என்ன சொல்லணும்ன்றதை I don't want to forget. அதுதான் விக்கி, I mean எனக்கு நிஜமாவே I'm so happy that you're doing so well, really. போட்டோ எடுக்கும்போது நம்ம தோல்லையே கை போட்ட மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல, இது நல்லா இருக்கு. என் பொண்டாட்டி மேல கை போட்ட உனக்கே ஆத்திரம் வருது. எல்லா டாஸ்க்குமே you give your 100%. like beginningல இருந்து அவ்வளோ கன்சிஸ்டன்டா. I mean I just love that. core task சூப்பரா பண்ணீங்க. Actually I enjoyed that. வெரி குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன். யூ காட் a bright future. எனக்கு இதான் பிடிக்கும். டான்ஸ் டாஸ்க்லாம் நாங்க பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணோம். அந்த 2.5 hours மேல நீங்க ஆடினது எங்களுக்கு அவ்வளோ நேரம் நீங்க ஆடின மாதிரியே இல்ல. உங்களுக்கு தெரியுது அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு, பட் ஸ்டில் யூ வாண்டட் டு கிவ் யுவர் பெஸ்ட். உனக்கு நான் எப்படி ஞாபகப்படுத்துவேன்? காவிரி ஆத்தக்கரையில இடுப்புல சட்டி தலையில சட்டி யா ஐ எம் சோ ஹாப்பி. அதாவது நான் வந்து வெளியே போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்றதை தாண்டி விக்கல் விக்ரமோட ஒய்ஃப்னு சொல்லும் போது அது எனக்கு நிஜமாவே ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். என்னம்மா, 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும். முயற்சி பண்ணு. லுக் எப்படி இருக்கு உனக்கு? காலையில அதோ போக்கிரி விஜய் மாதிரி சாஃப்ட் பாய்ல இருந்து போக்கிரி பாயா மாறிட்டீங்க. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா
என்னங்க வாழ்த்துக்கள் சொன்னங்க. யாரு ஸ்டைலிஸ்ட்? ஏன் இல்ல எப்ப பாரு ஒரு ஜிப்பா ஒரு சூட் வருது, அதான் கேட்டேன். உனக்கு கூட இந்த Dress நல்லாத்தான் இருக்கு. நல்லாத்தான் இருக்குது. இருந்தாலும் அவசரமா பாத்ரூம் வந்து அவுத்துட்டு போறதுக்கு 1/2 hour ஆகுது. கேரி பண்றது நல்லா கேரி பண்ணுங்க. பிகாஸ் இந்த லிவிங் ரூம்ல எல்லாம் உட்காரும் போது நிமிர்ந்து உட்காருங்க. சரியா? மாமா அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து சொல்லி கொடுத்தேன். அதே சிரிப்பு. உங்களை விட்டு இவ்வளவு நாள் தூரமா இருக்கணும். பிகாஸ் யூ வாண்ட் டு see you in the finals. சில விஷயங்கள் இருக்கு. நான் என்னைக்கும் இன்னொருத்தவங்கள கீழே இருக்கணும்னு என் லைஃப்ல நினைச்சது இல்ல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். பிகாஸ் இட்ஸ் a கேம் ஷோ. நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நீங்க வந்து தப்பா அட்வைஸ் பண்றீங்க. அது அந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. பிகாஸ் எங்களுக்கு தெரியுது நீங்க வந்து ரொம்ப ஜென்யூனா தான் பண்றீங்கன்னு. இல்லடி, புரியுது குட்டி. சரிடி தங்கம், சரி. என்ன பத்தா ரொம்ப திட்டானுங்களா என்ன வெளில?